ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வாழ்க்கையில் பொன்னாள். 1982 மார்ச் மாதம் 2ஆம் நாள். என் வாழ்வில் ஒரு பொன்னாள். அன்றுதான் முதலாக அருள்வாக்கு கேட்கும் வாய்ப்பு பெற்றேன். குதிரைப் பந்தயம் சென்று வரும் வழக்கம் 1960 முதல் 1980 வரை நான் கிண்டி, உதகமண்டலம், பெங்களூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் குதிரைப் பந்தயங்களுக்கெல்லாம் சென்று வருவது வழக்கம். புற்று நோயால் அவதிப்பட்ட நண்பர். பிப்ரவரி 1982 மாதம் ஒருநாள் குதிரைப் பந்தய மைதானத்தில் பந்தயங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் அருகில் என் நண்பர் ஒருவர் வந்து அமர்ந்தார். சுந்தரம் என்பது அவர் பெயர். வாட்டமான முகத்தோடு, ஐயோ, அம்மா, அப்பா என்று சொல்லியபடி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். என்ன என்ன ஆயிற்று உங்களுக்கு என்றேன். என் நீர்ப்பையில் பிளாடர் புற்று நோய் வந்துள்ளது. லண்டனுக்கும் சென்று அறுவை சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி வந்துவிட்டேன். இங்குள்ள மருத்துவர்களும் தம்மால் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வலியும் வேதனையும் தாழாமல் இப்படி அடிக்கடி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார் அவர். அவருக்கு வயது 40 இருக்கும். மேல்மருவத்தூர் பற்றி பிரமாதமாகச் சொல்கிறார்கள். அங்கு ஒருவர் மூலம் அருள்வாக்கம் சொல்லப்படுகிறது. பல பேருடைய தீராத நோய்களை அம்மன் குணப்படுத்தி வருகிறாளாம். நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் அங்கே ஒரு முறை சென்று வாருங்களேன். உங்களைப் பொறுத்தமட்டில் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அப்படியிருக்க நீங்கள் ஏன் மேல் மருவத்தூர் போய் வரக்கூடாது? நான் சில ஆண்டுகட்கு முன்பு அந்தக் கோயிலுக்குப் போவதுண்டு. ஆயினும் அருள்வாக்கு கேட்டது இல்லை என்றேன். எனக்கு அங்கே யாரும் தெரியாது. நான் கார் எடுத்துக் கொண்டு வருகிறேன். தயவு செய்து என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று வற்புறுத்தினார். சரி என்று ஒப்புக்கொண்டேன். நான் அருள்வாக்கு கேட்கவில்லை. மார்ச் 2, 1982 அன்று நானும் என் நண்பர் திரு. சுந்தரமும் காரில் புறப்பட்டு மேல் மருவத்தூருக்கு வந்தோம். அவர் மட்டும் அருள்வாக்கு கேட்க வேண்டி கட்டணம் செலுத்தினார். அப்போதெல்லாம் எளிதில் அருள்வாக்கு பெற முடிந்தது. எனக்கோ அருள்வாக்கு கேட்க விருப்பம் இல்லை. எனவே நான் என் பெயரை பதிவு செய்யவில்லை. நான் அன்னையின் சந்நிதியை வலம் வந்து அன்னையை வணங்கிவிட்டு எதிரிலே சாலையில் விட்டிருந்த காரில் வந்து அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். என் நண்பர் அருள்வாக்கு கேட்டுவிட்டு வரும் வரை காரிலேயே காத்துக் கொண்டு இருந்தேன். நண்பர் வந்து சொல்லிய செய்தி ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகியிருக்கும். என் நண்பர் சுந்தரம் வந்து சேர்ந்தார். அம்மன் என்னை மீண்டும் லண்டனுக்குப் போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி சொல்லிற்று. இந்த முறை அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடியுமாம். அத்துடன் உன்னை இங்கு அழைத்து வந்த அந்த மகனை என்னிடம் வரச் சொல் என்று சொல்லியுள்ளது. சீக்கிரம் போங்கள் என்று கூறி அவசரப்படுத்தினார். அம்மன் கூப்பிடுகிறது. அது கேட்ட நான், அருள்வாக்குக்காக கட்டணம் எதுவும் நான் செலுத்தவில்லையே என்று கூறி முடிப்பதற்குள் ஒருவர் எங்கள் காரின் அருகே ஓடி வந்து, சார், உங்களை அம்மன் கூப்பிடுகிறது என்று அழைத்தார். வந்தவர் அன்னையின் அருள்வாக்கு நடைபெறும் புற்று மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றார். என்னை பொறுத்தவரையில் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்க வேண்டுமென்ற எண்ணமே இல்லை. எந்தவிதமான கேள்வியும் கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் என் மனத்தில் தோன்றவில்லை. உள்ளே சென்றேன். அன்னையின் முன்பு விழுந்து வணங்கிவிட்டு எதிரில் அமர்ந்தேன். அன்னை கூறியவை. அன்னை கூறலானாள், மகனே, நீயோ திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீ தனிக்கட்டை. உனக்கு வாரிசு என்றும் யாரும் இல்லை. இங்கே விரைவில் நடைபெற இருக்கும் ஆன்மீக மாநாட்டிற்கு நீ வந்து தொண்டு செய். அதன் பிறகும் இங்கேயே வந்திருந்து தொண்டு செய். குதிரை பந்தயத்துக்குச் சென்று ஏன் வீணாக காலத்தை கழிக்கிறாய்? ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் கேள் மகனே என்றாள். நான் கேட்டது. அது கேட்ட நான், தாயே, எனக்கோ 70 வயது ஆகிற்று. நீண்ட நாளாக தீராத வயிற்று வலி இருந்து வருகிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்கப் போகிறேன் என்பதும் எனக்குத் தெரியாது. சோதிடர்களோ உன் சனி திசை முடியவில்லை என்கிறார்கள். வெகு விரைவில் உன் ஆயுள் முடிவு ஏற்படும் என்று கூறாமல் கூறியுள்ளார்கள். இந்த நிலைமையில் இருக்கும் நான் இங்கு வந்து என்ன தொண்டு செய்ய முடியும்
என்று வினயமாக பதில் கூறினேன். உன் ஆயுள் என் கையில் இருக்கிறது. உடனே அன்னை, மகனே, உன் ஆயுள் என் கையில் இருக்கிறது. உனக்கு மரணம் சமீபத்தில் இல்லை. எந்த நோயும் இனி உன்னை பாதிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இங்கு வந்து தொண்டு செய் எனச் சொன்னாள். அன்னையை வணங்கிவிட்டு வெளியே வந்து நான், இனி குதிரை பந்தயத்தின் பக்கமே போகக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொண்டேன். 21 ஆண்டுகள் குதிரை பந்தயத்தில் மூழ்கியிருந்த நான், அதன் பிறகு இன்று வரை குதிரை பந்தயம் நடக்கும் இடத்திற்குச் சென்றதில்லை. வைரம் பாய்ந்த மரத்தை வண்டு இருந்து துளைத்தது போல புற்று நோயால் நலிவடைந்த என் நண்பர் சுந்தரம் லண்டன் சென்று நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நலத்தோடு திரும்பினார். நிலமும் விதையும். மகனே, நிலம் விதையை தேடி வராது, விதைதான் நிலத்தை தேடி வரவேண்டும். தெய்வம் வினைக்கு ஆட்பட்டவனை தேடி வராது, வினைக்கு ஆட்பட்டவன்தான் தெய்வத்தை தேடி வரவேண்டும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. நான் மறுபடியும் 4/3/82 அன்று மேல்மருவத்தூர் வந்தேன். அப்போது அன்னை அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்னையின் முன்பாக மாநாட்டுக் குழுவினர் அமர்ந்திருந்தார்கள். வெளியில் நின்றிருந்த என்னை அன்னை உள்ளே வரும்படி கட்டளை இட்டாள். நான் உள்ளே சென்றதும், மகனே, உன்னை உணவு குழு தலைவனாக நியமித்திருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினாள். இதுபோன்ற பெரிய பொறுப்பு திடீரெனக் கொடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தைரியம். 1935 முதல் 1966 வரை 31 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமான அரசியல் பணி ஆற்றியிருக்கிறேன். பல ஆண்டுகள் மதுராந்தகம் தாலுகா காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் செங்கற்பட்டு ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன். மதுராந்தகத்தில் திரு. காமராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய மாநாடும், காஞ்சிபுரத்தில் திரு. ராஜாஜி அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய மாநாடும் பொறுப்பு ஏற்று நடத்தியிருக்கிறேன். மாநாடு நடத்துவதில் அனுபவம் இருந்ததால் 2/4/82, 3/4/82 ஆகிய 2 நாட்கள் நடக்க இருக்கும் மாநாட்டில் உணவு பொறுப்பு ஏற்று நல்ல முறையில் நடத்திவிடலாம் என்கிற தைரியம் எனக்கு இருந்தது. நான் உடனே சென்னை சென்று சில துணிமணிகளை எடுத்துக்கொண்டு மறுநாளே சித்தர் பீடத்துக்கு வந்து சேர்ந்தேன். இங்கேயே வாடகைக்கு ஓர் அறையை எடுத்துக்கொண்டு தங்கினேன். 2 நாட்களுக்குப் பிறகு ஆன்மிக குரு அடிகளார் பின்புறம் உள்ள ஓர் அறையை காலி செய்யச் சொல்லி அதில் தங்கிக் கொள்ளுமாறு கூறினார்கள். அந்த அறையில் தங்கிக் கொண்டு மாநாட்டு உணவு பொறுப்பு சம்பந்தமான வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யத் தொடங்கினேன். 40 ஆண்டுகாலம் தீராத வயிற்று வலி தீர்ந்தது. உணவு பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆயின. 1942 முதல் 40 ஆண்டுகளாக என் தொல்வினை காரணமாக என் உடம்பை வாட்டி வந்த வயிற்றுவலி மாயமாக நீங்கிப் போயிற்று. எனக்கே அளவு கடந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. அதன் பிறகு அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் பல மடங்கு அதிகரித்தன. உன் வயிற்று வலியை குணப்படுத்துகிறேன் என்று அருள் வாக்கில் அன்னை சொன்னாள். அப்போது அன்னையின் வார்த்தைகளை நான் நம்பவே இல்லை. இப்போது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகின்றன. இதுவரை அந்த வயிற்றுவலி வரவே இல்லை. இதன் பிறகே அன்றி லிருந்து இன்று வரை அன்னைக்கு தீவிரமாக தொண்டு செய்து கொண்டே வரவேண்டும் என்ற வைராக்கியம் ஏற்பட்டது. தாயே, தாயினும் இனிய உன் பேரருள் நாயினும் கடையேனாகிய எனக்கும் கிடைக்கச் செய்தனையே. நான் இதனை மறந்து ஏதேனும் பிழை செய்தால் என்னை புளியம் விழாரால் அடித்து திருத்து என்று இன்று வரை வேண்டிக் கொண்டு என்னால் முடிந்த தொண்டுகளை ஆவலோடு செய்து வருகிறேன். அன்னையின் சித்தாடல். மாநாட்டிற்கு உணவு சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளையும் முழு மூச்சுடன் செய்து முடித்தேன். ஆனாலும் ஒரு சங்கடம் எனக்கு அப்போது ஏற்பட்டது. என் கணக்குப்படி 20 மூட்டை அரிசி மாநாட்டுக்கு தேவைப்பட்டது. பண்டங்கள் வைக்கப்பட்ட அறைக்குச் சென்று விசாரித்தபோது அங்கு ஒரு மூட்டை அரிசி கூட இல்லை. அப்போதெல்லாம் இங்கே சமையற்காரர்கள் கிடையாது. இப்போது போல தினமும் உணவு தயார் செய்வதில்லை, உணவுப் பொட்டலங்களை விற்பதுமையில்லை. அறநிலையினர் மற்ற உணவுப் பண்டங்கள் வாங்கிக் கொள்வதற்கு பணம் கொடுத்தனர் என்றேன். இங்கே அரிசி மட்டும் விலை கொடுத்து வாங்குவதில்லை. அரிசி மட்டும் அன்பர்களிடமிருந்து நன்கொடையாக வந்து கொண்டிருக்கிறது.
பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் அரிசியை வைத்துத்தான் இங்கே அன்னதானம் எல்லாம். இது தெரியாதா உங்களுக்கு? இன்று வரை அரிசியை மட்டும் விலை கொடுத்து வாங்குகிற வழக்கம் இல்லை. நீங்கள் வெளியில் போய் நன்கொடை மூலமாக அரிசியை வசூல் செய்து கொள்ள வேண்டும் என்று அறநிலையினர் கூறிவிட்டார்கள். நான் கிண்டி பொறியியற் கல்லூரியில் படித்து 1935-LPD பட்டம் பெற்றேன். ஆயினும் என் படிப்புக்கேற்ற தொழில் புரியாமல் என் தாய் மாமாவின் சூளாம்பேடு எஸ்டேட்டை 31 ஆண்டுகள் மேற்பார்வை செய்து வந்தேன். 8 மூட்டைக்கு எங்கே போவது? அரிசி தேவைப்பட்டதால் அந்த பழக்கத்தின் காரணமாக சூளாம்பேடு எஸ்டேட்டிலிருந்து 12 மூட்டை அரிசியை நன்கொடையாக வாங்கி வர முடிந்தது. இன்னும் 8 மூட்டை அரிசி வேண்டுமே. மாநாட்டிற்கு இன்னும் 4 நாட்கள்தானே உள்ளன. எங்கே செல்வது? யாரிடம் கேட்பது? போதிய அவகாசம் இல்லையே என்று பலவித சஞ்சலங்களால் மனம் குழம்பித் தவித்தேன். எப்படியும் சமாளித்து விடலாம் என்று கொண்டிருந்த தைரியம் குறையலாயிற்று. மன அமைதியில்லாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். பாதுகாவல் தொண்டர் எழுப்பியது. அன்று இரவு நடுநிசி. பாதுகாவல் தொண்டர் ஒருவர் வந்து என் அறை கதவைத் தட்டினார். சார், சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து சக்குபாய் அம்மாள் என்பவர் 8 மூட்டை அரிசியை லாரியில் அனுப்பியிருக்கிறார்கள். மூட்டைகளை கோயில் வாசலில் இறக்கி வைத்திருக்கிறேன். மூட்டைகள் ஒப்படைக்கப்பட்ட தற்கான ரசீது வேண்டுமாம். லாரி டிரைவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ரசீது கொடுங்கள் என்றார். நான் ரசீதுகளை எழுதிக் கொடுத்துவிட்டு, மூட்டைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள், காலையில் சரக்கு அறைக்கு, ஸ்டோர் ரூம் கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த நேரத்தில் மூட்டைகளை தூக்கிப் போடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். மாநாட்டுக்கு தேவையான 8 மூட்டை அரிசி வந்து சேர்ந்துவிட்டதால் அரிசியைப் பற்றிய கவலை நீங்கிவிட்டது. அப்போது நான் யாரோ ஒரு அம்மன் பக்தர் இந்த 8 மூட்டை அரிசியை அனுப்பியிருக்கிறார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த 8 மூடடை அரிசி அன்னையின் சித்தாடலினால் தான் வந்தது என்பது அப்போது என் மண்டையில் ஏறவே இல்லை. யார் அந்த சக்குபாய்? அரிசி அனுப்பிய சக்குபாய் என்ற அந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்க எண்ணி அவர் முகவரியை கண்டுபிடிக்க முயன்றேன். சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து இங்கே வருகிற தொண்டர்களையெல்லாம் விசாரித்தேன். சிந்தாதிரிப்பேட்டையிலேயே அநேக வருடங்களாக குடியிருந்து வருபவரும் சென்னை மாவட்ட வார வழிபாட்டு மன்றத் தலைவரும் ஆகிய திரு காசிஷா அவர்களிடம் இது பற்றி தீர விசாரித்துச் சொல்லும்படி வேண்டினேன். அவரும் விசாரித்து, அம்மரிடம் வருகிற பக்தர்களில் சக்குபாய் என்ற பெயர் பூண்ட யாருமே சிந்தாதிரிப்பேட்டையில் இல்லை என்று என்னிடம் சொன்னார். என் மனக்குழப்பத்தையும் தவிப்பையும் பார்த்து பரிதாபப்பட்டு, நான் சோர்ந்து விடக்கூடாது என்று எண்ணியோ என்னவோ அன்னை ஆதிபராசக்தியே மாநாட்டுக்கு தேவைப்பட்டு அந்த 8 மூட்டை அரிசியை சித்தாடல் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறாள் என்பது பின்னர்தான் என் மனத்தில் உதயமாயிற்று. ஓம் சக்தி.